சற்று முன் வெளியான 2 முக்கிய அறிவிப்புகள். பான் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் முக்கியமான 2 திடீர் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000 அபராதம் அப்படின்னு சொல்லிட்டும், பான் கார்டில் இனிமே இதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு போலவே பான் கார்டும் மிக முக்கியமான ஆவணமாகும். பான் கார்டு வருமான வரி துறையால் வழங்கப்படுகிறது. பான் கார்டு என்பது வருமான வரி செலுத்துவதற்கு மட்டுமில்லாமல் நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நிதி பரிவர்த்தனைக்கும் பான் கார்டு வைத்திருப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் ஒரு வங்கி கணக்கை திறக்க விரும்பினாலும் சரி, வருமான வரி தாக்கல் செய்ய விரும்பினாலும் சரி, அல்லது எந்த ஒரு பெரிய முதலீட்டு செய்முறைக்கும் பான் கார்டு அப்படின்றது ரொம்பவே அவசியமாகும். இது மட்டும் இல்லாம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கும் இந்த பான் கார்டு அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்றது ரொம்பவே நடைபெற்று வந்துட்டு இருக்கிறதாகவும், பான் கார்டை அனைவருமே உஷாரா வச்சுக்கோங்க. உங்களுடைய பான் கார்டில் ஏதாச்சும் ஒரு திருத்தங்கள் தப்பா இருந்தாலுமே அதை உடனே புதுப்பிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். நிறைய ஸ்கேமர்ஸ் அந்த பேன் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பறிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்களோட பேன் கார்டில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும், ஏதாச்சும் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆன்லைன் மூலமாகவே அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பேன் கார்டில் உங்களோட அட்ரஸோ இல்லை மொபைல் நம்பர் எது சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதற்காக தான் அதிகாரப்பூர்வ போர்ட்டலான NSDL அல்லது UTIITSL அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணி உள்ளே போயிடுங்க. போனதுமே அதில் புதிய விண்ணப்பம் அப்படி இல்லைனா நகல் அட்டை புதுப்பித்தல் இந்த மாதிரியான சேவைகள் எல்லாமே இருக்கும். அட்டையை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா 49A அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி உங்களோட பெயர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே கேட்கும். அதை கொடுத்துட்டு எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கொடுத்துட்டு அதற்கு தேவையான ஆவணம் என்னமோ அது சாஃப்ட் காப்பி உங்களோட மொபைலில் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் செஞ்சு பதிவேற்றம் செஞ்சுருங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணி உடனே உங்களோட பேன் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கயவர்களால் உங்களோட பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் திருடப்பட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் அப்படின்றதும் பறிக்கப்படும். ஸோ மக்கள் அனைவருமே உஷாராக இருங்க. அப்பப்போ உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாச்சும் புது லோன் நீங்கள் எடுத்திருக்கீங்களா, வேறு யாராச்சும் புதுசாக ஆக்டிவாக இருக்கா லோன்ஸ் அப்படின்றத ஒன்ஸ் உங்களோட பேன் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே அந்த அப்டேட்டான பேன் கார்டு உங்களோட வீட்டு முகவரிக்கே அனுப்பி வைக்கப்படும் புதிய பேன் கார்டு. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னா, நிறைய மக்கள் ஆதார் அட்டையை கொடுத்து பேன் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி 2 பேன் கார்டுகளை வாங்கி ஒரு நபரை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் 2 பேன் கார்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களோ ஒன்றை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்படி இல்லைனா ஆன்லைனில் NSDL போர்ட்டலுக்குள்ளார போயிட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. இன்கேஸ் அரசு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பேன் கார்டும் ரத்து செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதற்கான காலக்கேடா இந்த வருஷம் லாஸ்ட் எண்டுக்குள்ள எல்லாருமே சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படிடா கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இப்போ பேன் கார்டு 2.0 அப்படின்ற நியூ அப்டேட் வந்திருக்கு. எல்லாமே ஆன்லைன் வழியாக பண்ணுறது தான். ஸோ அது மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 2 பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனே டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.